ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 சி ப்ரோக்ராமிங், அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சிக்குரிய எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்குரிய 10 பேசிக்கான ஒரு கோடிங்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். எந்த ப்ரோக்ராம் கேட்டாலும் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ அப்படியே ஆர்டரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், இது வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு வந்து ஹெட்டர் ஃபைலு, இன்டிஜர் மெயின்ங்கிறதா மெயினானது. நீங்கள் கொடுக்குற எல்லாமே இந்த மெயின்குள்ளே தான் இருக்கணும். எப்பயுமே நம்ம வந்து சீல டிக்ளேர் பண்ணுறப்போ இன்டிஜரில் கொடுத்து ஏபிசிங்கிறத கொடுத்து வச்சுருவோம். ஸ்கேன் ஆஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சன்டேஜில், அதாவது நான் நேற்றே சொல்லியிருப்பேன், பர்சன்டேஜுங்கிறது உங்களுக்கு அந்த இன்டிஜர் வேல்யூ வாங்குறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அண்டுங்கிறது அந்த அட்ரஸ்லேருந்து எடுக்கிறது. சம் ஏ ப்ளஸ் பி, அந்த ப்ளஸ்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட்டரு, ஏவும் பியும் ஆப்ரன்ஸு. ஸோ அதனால் ரிட்டன் 0 நீங்கள் இது கொடுக்கலனாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகும். இது எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்னால் ஆடு, சப்ராக்ட், மல்டிப்ளை இந்த மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் கேட்குறாங்க. ரெண்டாவது நார்மலாக இஃபெல்ஸ் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா செகண்ட் கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இது வந்து உங்களுக்கு ஈவன் ஆடு, பாசிட்டிவ் இந்த மாதிரி இருக்கும். எல்ஸ் இஃப் பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு இஃப்பு, ரெண்டாவது எலிஃபு, மூணாவது எல்ஸு, இந்த மாதிரி இருக்க கான்செப்ட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா 90 மார்க் மேலே இருந்தால் கிரேட் ஏ, 90 மார்க்கு அதாவது 75 மார்க் மேலே இருந்தால் பி. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து கிரேடிங் ரிசல்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து ஸ்விட்ச் கேஸ், ஸ்விட்ச் பொறுத்தவரை ஸ்விட்ச்சு உள்ளே வந்து அந்த கண்டிஷன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் கேஸ் 1 கேஸ் 2 இருக்கணும். இதில் பிரேக் வந்து கொடுப்போம். இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டரு இந்த மாதிரி இருக்கலாம் யூஸ் ஆகும். லூப்பு, ஸோ ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து i = 1 அது இனிஷியலைஸ் பண்ணுறோம். கண்டிஷன் வந்து i <= என்ன கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் i ++ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். சம் ப்ளஸ் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி வரும். ஸோ சம் ஆஃப் நம்பர்ஸ் ஃபேக்டோரியல்ஸ்லாம் யூஸ் ஆகும். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து பேட்டர்ன் பிரிண்டிங், இது பொறுத்து ஸ்டாராக பிரிண்ட் ஆகும், கோலம் மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ அது பார்த்துக்கோங்க. 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பிரிண்ட் ஆஃப் போட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அரே பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஸ்கேன் ஆஃப், அதாவது ஸ்கேன் ஆஃப்ல இன்புட் வாங்குறோம். அந்த பர்சன்டேஜ் டி போட்டு, பர்சன்டேஜ் டி கண்டிப்பாக நீங்கள் டபுள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும். அரேல வாங்கியிருக்கோம். அந்த அண்டு போகிறது கண்டிப்பாக நீங்கள் அரே வாங்குறீங்கனாலே அதை பார்த்துக்கோங்க. ஸோ சம், ஆவரேஜ், லார்ஜஸ்ட் எலமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆருங்கிறது தான் அதோட கான்செப்ட். கெட்ஸ், புட்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். இது லென்த்து, ரிவர்ஸ், பேலிண்ட்ரோம்க்குலாம் இது வந்து கேட்பாங்க. ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நார்மலாக இன்டிஜர் ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளே இன்டிஜர் ஏ பின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். அதை ரிட்டன் ஏ + பியில் கொடுக்குறேன். அந்த ஏ + பிங்கிறத நம்ம உள்ளே வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இது மாடுலர் ப்ரோக்ராம்ஸில் கேட்கலாம். ஸோ அடுத்து பாயிண்டரோட பேசிக்கான கான்செப்ட்ஸு, அதாவது வந்து உங்களுக்கு பாயிண்டர்னாலே நம்ம ஃபஸ்ட்டு இன்டிஜரை டிக்ளேர் பண்ணுவோம். அந்த அதாவது நான் வந்து இன்டிஜரை டிக்ளேர் பண்ணியிருக்க ஒரு வேரியபிள் வந்து ஏ, அதை வந்து பாயிண்டில் மென்ஷன் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ அந்த 10ங்கிறது பிரிண்ட் ஆஃபில் டேரெக்டாக ஆகும். நம்ம அதான் உங்களுக்கு ஒரு நம்பரை வாங்கணும்னா இங்கே பர்சன்டேஜ் டி வரும். அதை டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் பைத்தான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.